ரிலேட்டட் செக்ஷன்ஸா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்க சட்டங்கள் ஆக்சுவலி நல்ல சட்டங்கள். இதன்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தாலே உண்மையா நிறைய பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இதுல அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை வெளியில வந்து பேசாததுக்கு காரணம், ஐயோ என்கிட்ட எவிடன்ஸே இல்லையே, இங்க கேமராவே இல்லையே, நான் சொல்றது வந்து யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைக்குது. போக்சோல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த அக்யூஸ்ட். குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமானது. குழந்தை வாய் திறந்து பேசினா போதும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குழந்தைகளுக்கே தெரியாது. ஸ்கூல்ஸ்ல வெறும் நம்ம சப்ஜெக்ட்ஸ மட்டும் சொல்லி கொடுக்கறத தாண்டி, இன்னைக்கு மாரல் சயின்ஸ் சொல்லி கொடுங்க, மாரல் சயின்ஸ் சொல்லி கொடுங்கன்னு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு உளவியல் தெரியணும், குழந்தைகளுக்கு சட்டங்கள், அவங்க சம்பந்தப்பட்ட சட்டங்கள் குழந்தைகளுக்கு தெரியணும், டீச்சர்ஸுக்கு தெரியணும், பேரண்ட்ஸுக்கு தெரியணும். இதுக்கான அவேர்னஸ அரசாங்கம் உண்டு பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் முதல்ல செய்யணும். சார் இதுல வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா ஒரு போக்சோ கேஸ்ல, இந்த ஒரு மர்டர் கேஸ்ல இந்த மாதிரி இருந்து ஒரு குடும்பத்தால மீண்டு வரவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஆறா ரணம். அது அவங்க கோ த்ரூ பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் இதுல வந்து வேலை பார்க்கிறோம் அப்படின்னா, இது நடக்க வேண்டாம், இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சோசியல் மீடியாவா த்ரூ, இப்போ சிஎம் சார் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாருன்னு எல்லா குழந்தைகளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வாய் தொடர்ந்து இத பத்தி ஒரு 2 வார்த்தை பேசினா அது ஒரு பெரிய அவேர்னஸா போய் சேரும். சோ இந்த மாதிரியான அவேர்னஸ் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா போய் சேரணும். இந்த மாதிரி தப்பு பண்ணா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற பயம் தவறு செய்பவர்களுக்கு வரணும்.